வாழ்வில் ஒரு அற்புதமான நாள் என்று தான் கூற வேண்டும். ஏனெனில் நான் இதுபோன்று கோடியக்கரை கடற்கரையில் நிற்பேன் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை. இங்கே வருவதற்கு என்னை அழைத்து வந்த அன்பத்தோடர் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் வழிபாட்டையும், பிறகு கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தையும் அங்கே சென்று பார்த்தோம். அங்கே உள்ளரெல்லாம் போகல, இருந்தாலும் இங்கே கடற்கரைக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே 2 தோழர்கள் நிற்கிறாங்க. சூரியன் கிட்டத்தட்ட மறையும் தருவாயில் இருக்கிறது. மேகங்கள் கடல் நீரோடு தழுவிக்கொண்டு ஒட்டியிருப்பது போல அற்புதமான காட்சி. கடல் அலையின் சத்தங்கள், கரையை தொடும் முத்தங்கள், வெள்ளை நிறையோடு பொங்கி வரும் அலை, மனதிற்கு காண்பதற்கு தான் அற்புதமான கலை. இங்கெல்லாம் போட்டெல்லாம் கட்டி கிடக்குது, ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை, எரிச்சோடி இருக்கிறது இடம். ஆனால் எங்கள் மனமும் நிறைந்திருக்கிறது இந்த இடத்தில் தற்பொழுது நிற்பதற்கு. வெயில் இல்லா தருணம். நார்மலாக இந்த டைமில் வெயில் நிறையா இருக்கும், ஆனால் இன்றைக்கி வெயில் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இயற்கையான கடல் காற்று வந்து மனதிற்கு ஏதோ ஒரு புதுவிதமான மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம காரைக்கால் கடற்கரையில் வந்து அடிக்கடி போயிருக்கோம், சின்ன வயசுலேருந்து பழகின இடம். ஆனால் இது வந்து வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம், மீண்டும் ஒரு தருணம் இது போன்று கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 2 வீலரில் வந்தால் தான் அழகாக வரலாம், மற்றபடி பேருந்தில் வரதெல்லாம் வந்து சுலபமான காரியம். எப்படி இருக்கான்னு தெரியல, இருக்கும் தெரியல. அங்கே கலங்கரை விளக்கம் இருக்குது உயரமான இடத்தில். அங்கே உள்ளே போகலான்னு பார்த்தோம், அது என்னவோ சரி அங்கே போகல, அங்கே வந்துட்டோம். அந்த தோழர்களுடன் சந்திப்போம். ஹலோ, இங்கே பாருங்க எல்லாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி.